தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள். நிறைய விஷயங்களில் பல தடைகள் இருக்குது. வாழ்க்கையில் வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய போராடுறீங்க. ஆனால் அந்த வேலையை கற்றுக் கொடுத்து பல பேரை உயர்த்தி விட்டது நீங்கள் தான். இது ஃபஸ்ட் மேரேஜ் காத்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் முடித்து நிறைய பிரச்சனையை சந்தித்து சட்டப்படி விவாகரத்து வாங்கியாச்சு. இதில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சாச்சு. ஸோ இப்போ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் நடப்பதற்கான பாக்கியம். அதுபோல் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை வெளியேறப்போகுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாயிருவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். தனுசு ராசி என்பர்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்தை மட்டும்தான் இப்போ ரொம்ப சந்திச்சு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் மேலே சூப்பராக இருக்க போது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்குது, வெளிநாடு பயணம் இருக்குது, அதே போல் சுகஸ்தானம் நல்லா இருக்குது. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான தன்மைகள் உறுதியாக உண்டு. சிக்கனமாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அப்போ அந்த பொருளாதாரத்தை யாருக்காவது தானம் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026இல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026இல் 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் போன்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு, செவ்வாயோட ஆதிக்கம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற ஒரு எல்லா விதமான விஷயங்களிலும் பல தடைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களில் பல தடைகள் இருக்குது. வாழ்க்கையில் வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய போராடுறீங்க. ஆனால் அந்த வேலையை கற்றுக் கொடுத்து பல பேரை உயர்த்தி விட்டது நீங்கள் தான். தனக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படையாக கூட இருக்கவங்க சொல்லிக் கொடுக்குற முதல் நீங்கள் தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் தவறான்னு இப்போ யோசிச்சுக்கிருக்கீங்க. ஏன்னா கற்றுக்கிட்ட கன்றுக்குட்டி, இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, உங்களே என்ன பண்ணுது, உதச்சி தள்ளிட்டு முன்னாடி போகணுன்னு ஆசைப்படுது. இப்படி தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துக்கிருக்கு. வேலையை இழந்துட்டு வேலை எப்படா கிடைக்கும்னு காத்திருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை இந்த கிரக அமைப்பில் கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் வேலையில் இடம் மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? வேலையில் இடம் மாற்றம் வேணும்னு உறுதியாக ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலையில் இடமாற்றம் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க, வேலையில் இடமாற்றமே எனக்கு தேடி வருதுங்கன்னா கட்டாயமாக ஏற்றுக்கோங்க, யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. அதே போல் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, திருமணம் முடிக்காமல் திருமணம் எப்படா முடிக்கும்னு காத்திருக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதியே 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக ராசியை பார்க்குறனால திருமணம் உறுதியாக முடியும். இது ஃபஸ்ட் மேரேஜ் காத்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் முடித்து நிறைய பிரச்சனையை சந்தித்து சட்டப்படி விவாகரத்து வாங்கியாச்சு. இதில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சாச்சு.
ஸோ இப்போ 2வது திருமணத்துக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் நடப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்களை புரிஞ்சுக்கிறாத இந்த 2 பேருமே சகோதர சகோதரிகள் உறுதியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க. தனுசு வில் அம்புன்னு சொல்லுவோம். நீங்கள் குறி வச்சு ஒரு விஷயத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக குறி வச்சு செஞ்சால் வெற்றி உண்டு. ஆனால் நீங்கள் குறி வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, உங்களை போட்டு அமுக்கிற எடுத்துகிறாங்க. இதை பக்காவாக பிளான் போட்டு இதை ப்ராப்பராக செஞ்சுருவோம், இப்படி இந்த வேலையை முடித்தா நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும், நல்ல ஒரு மாற்றம் வரும், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிளான் எப்படித்தான் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அல்லது உங்களுடைய தேவையில்லாத நபர்களுக்கு போகும் தெரியாது, போய் அவங்க அதை செஞ்சு வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ இதிலலாம் இந்த நிலைமையிலலாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் உறுதியாக வெளியே போகுது. அம்மா மேலே அளவு கடந்த அன்பு வச்சவங்க நீங்கள் தான். அம்மா மேலே அளவு கடந்த அன்பு வச்சது நீங்கள் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி பொதுவாகவே உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா, நான் அம்மா பிள்ளை தான், நான் அம்மா மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இதில் பல அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்திருக்கும். கல்யாணம் முடிச்ச பிறகு எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கலாம், அம்மா வீட்டை தேடி ஒயாமல் போயிடுறாங்கன்னு. ஸோ இதற்கான காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா குரு. அப்போ அம்மா மேலே ஒரு அளவு கடந்த அன்பு இருப்பதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே அங்கே பிரதிபலிக்கும் என்பதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வரும். அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். அம்மாவை நீங்கள் உண்மையிலேயே பார்க்க முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவீங்க. அம்மா மேலே அதிக அக்கறை காட்டுவீங்க. அம்மாவுக்கு காட்டுற அக்கறையினால் அம்மா மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது இந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு விஷயமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை வெளியேறப்போகுது. அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாகிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்தை மட்டும்தான் இப்போ ரொம்ப சந்திச்சிருக்கீங்க. நிறைய போராட்டத்தை சந்திக்கிறீங்க. மனசு விட்டு உங்களுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறாருந்தா, ஒரு ரூம் ஒப்படைச்சி இந்த ரூமில் உட்காந்து உன் மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிட்டு வாப்பா, இந்த கண்ணாடி முன்னாடி பேசுப்பா அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேச ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, கண்ணாடி சிதறி வெடிச்சிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கும் மன அழுத்தம் உண்டு. ஆனால் நீங்கள் வெளிக்காட்டவே மாட்டீங்க. வெளிக்காட்டாமல் என்ன பண்ணுறீங்க, நேச்சுரலாகவே எல்லா கூடயும் சகஜமாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய மனக்கவலைகள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னம்மா, நீ ராணி போல் வாழ்கிற, நீ ராஜா மாதிரி வாழ்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, தன்னுடைய கவலைகளை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே ஒரு கம்பீரமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறக்கான நீங்கள் என்ன பண்ணீங்க, பெற்ற குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, கட்டின கணவனுக்கு கட்டின மனைவிக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லா பாரத்தையும் நீங்கள் சுமக்கிறீங்க. ஆனால் உங்களை தூக்கி ஒரு நல்ல ஒரு நிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை பல பேர் பயன்படுத்துறதே கிடையாது, சுயநலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதிலேருந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்க போது. குடும்பம் ஒற்றுமையாகும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, கடகராசிக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டா ஏதாவது நிறைய பிரச்சனை வருமானா, ஒரே விஷயந்தான், அவர் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் அவரை போய் உட்கார்ற இடம் என்னது, உச்சம் அடையக்கூடிய இடம், அவருடைய பிடிச்ச இடத்துக்கு தான் அவர் போகிறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இன்னொரு விஷயம், நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புடன் உங்களுடைய வாழ்க்கையை போகும். ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்குள்ளே போகுது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குள்ளே போகுது. அப்போ உங்களுடைய ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கீங்களே, அந்த பாதுகாப்பான வாழ்க்கை உறுதியாக உண்டு. சுகஸ்தானம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு.
திருமணமே முடிக்கலை, திருமணத்துக்காக காத்திருப்பீங்க, திருமணம் முடியும். மாணவ மாணவியர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, அது படிப்புனாலும் சரி, விளையாட்டுனாலும் சரி, எதில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். உயர்ந்த நிலைக்கு போவீங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நிம்மதியான தூக்கம் இருக்குது, வெளிநாடு பயணம் இருக்குது, அதே போல் சுகஸ்தானம் நல்லா இருக்குது, அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான தன்மைகள் உறுதியாக உண்டு. இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த 2026 என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அம்மா அதாவது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா தயவு செய்து விட்டு கொடுத்து போயிரு. அப்பா வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன ஏதாவது விவாதங்கள் வருதுன்னா இந்த வருஷம் விவாதங்களை தொடர வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிருங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு நகர்ந்து செல்லுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அப்போ அந்த பொருளாதாரத்தை யாருக்காவது தானம் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. தனுசு ராசிக்கு ஏற்கனவே ஒரு இயற்கை குணம் இருக்குது. தாங்கிட்ட இருக்க காசை எடுத்து கொடுக்குறது ஒரு பக்கம், யார்ட்டையா கடன் வாங்கியாச்சும் யாருக்காக ஹெல்ப் பண்ணுறது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதி நாளன்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். வினைகள் அனைத்தையும் தீர்த்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை விநாயகர் பார்த்துக்கொள்வார். கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து நிம்மதியாக இருக்கலாம். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது? ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அதுபோல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.